இந்த ரிவ்யூ வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் சைரன். 16 வருஷம் கழிச்சு பரோலில் வெளியே வர ஒரு ஆயுள் தண்டனை கைதி. அந்த ஆள் வெளியே வந்த நேரம் பார்த்து வரிசையாக 2 கொலை நடக்குது. போலீஸ் அந்த கைதியை சந்தேகப்படுது. உண்மையாக அந்த கொலையை பண்ணது யார்? இதுக்கும் அந்த கைதிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதான் இந்த படத்தோட கதை. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், சொன்னால் கிளைமேக்ஸ் வரையும் கெஸ் பண்ணிடுவீங்க. இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அழகர் பெருமாள், சமுத்திரகனி, அனுபமா பரமேஸ்வரன் அண்ட் யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி எப்போதுமே கதை நல்லா இருக்கோ இல்லையோ, ஒன்ஸ் ஒத்துக்கிட்டா அவரோட 100% கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இதுலேயும் அதே மாதிரி ஒரு எஃபர்ட். சால்ட் அண்ட் பெப்பரில் அவரை பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. கீர்த்தி சுரேஷ் என்னன்னு சொல்கிறது, ரொம்ப செயற்கையாக இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். நிறைய இடத்துல வலுக்கட்டாயமாக கஷ்டப்பட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆவேண்டான்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பார்க்குற நம்மளை தான் ரொம்ப கஷ்டப்படுத்துது. வேணாம்மா விட்டு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லணும்னு தோணுது. அழகர் பெருமாள் அண்ட் சமுத்திரகனி வில்லன் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி அவங்களே பண்ண வில்லன் ரோல்ஸை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆண்டனி பாக்கியராஜ். இந்த படத்தில் லாஜிக் ஓட்டைகள் இல்லை. லாஜிக் ஓட்டைகளுக்கு நடுவில் தான் அங்கங்கே படமே இருந்தது. ஓரளவுக்கு இன்ட்ரூவிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். பட் செகண்ட் ஹாஃப் இதுவரை வந்த தமிழ் சினிமா ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ்லேயே என்ன செகண்ட் ஹாஃப் பார்த்துருப்போமோ அதை அப்படியே இன்னொரு டைம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஜெயம் ரவி கூட இதே சீன்ஸை வேற ஒரு படத்தில் கண்டிப்பாக பண்ணியிருப்பார், மறந்துட்டார் போல். இந்த படத்தை காப்பாற்ற டைரக்டர் இன்னும் நிறைய பட்டிட்டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போவே படம் ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சுன்னு விட்டார் போல். ஆனால் தமிழ் சினிமாவில் இதே ஷேப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 படமாவது பின்னால் லைனில் நிற்கிது. எப்பா எனக்கு கதையெல்லாம் தேவையில்லை, நீ நடிக்க சொல்கிற ஆளுங்களை நான் கரெக்டாக கேப்சர் பண்ணி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன்னு ஒரு வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு கேமராமேன் செல்வகுமார். நல்ல ஒரு ஒர்க், எங்கேயுமே குறை சொல்ல முடியல. குறிப்பாக ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை முழுசாக உட்காந்து பார்க்க முடியுதுன்னா அதுக்கு ரொம்ப பெரிய ரீசன் ஆஃப்டர் ஜெயம் ரவி மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு. இவர் மியூசிக் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் சாங்ஸ் பெருசாக அட்ராக்ட் பண்ணல. ஒரு சாங் மட்டும் நல்லா இருந்தது. சாங்ஸ் மட்டும் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸ் அவரால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு நல்ல அவுட்புட்டும் கிடச்சிருக்கு. எடிட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அடுத்து என்னன்னு ஒரு மாதிரி இன்ட்ரிவியூவிங்காக செம்மையாக கட் பண்ணியிருந்தார் எடிட்டர் ரூபன். யூஸ்வலாக இவர் எடிட் பண்ணுற படம்லாம் மினிமம் கேரண்டியாக இருக்கும். இவர் ஒரு பக்கம் என்னென்னமோ கட்லாம் பண்ணி செகண்ட் ஹாஃபை புதுசாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இம்பேக்ட் பெருசாக இல்லை. ஆல்ரெடி பல டைம் பார்த்து பழகின அதே டெம்ப்ளேட். ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆனால் பேஷண்ட் ஃபெயிலியர். இந்த படத்தை பொறுத்தவரை ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கடைசி வரையும் படத்தை காப்பாற்ற போராடின ஜெயம் ரவி அண்ட் சாம் சிஎஸ்க்கு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, மெச்சூர்டு பாடின்னு அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காரு ரவி. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டில் நிறைய இடத்துல சட்டிலான பெர்ஃபார்மன்ஸில் செம்மையாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாரு. சாம் சிஎஸ் முன்னாடி சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவ்வளோ உழைச்சிருக்காரு. சில நார்மலான சீன்ஸை கூட அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எலிவேட் பண்ணிச்சு. இவங்க 2 பேரும் இந்த படத்தை பொறுத்தவரை டிசர்வ்ஸ் அ ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். என்னை கேட்டால் அவுட் ஆஃப் 1000 ரிவெஞ்ச் தமிழ் மூவிஸில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். இதில் தனியாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஷங்கர் படங்கள், அட்லி படங்கள், அப்புறம் சாமுராய், இது மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது. அவசரத்துக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு டைம் வேஸ்ட். இல்லை அந்த டெம்ப்ளேட்டில் எந்த தமிழ் படம் வந்தாலும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன்னு சொல்கிறீங்களா? சரி போய் பாருங்கள். ஆனால் அப்போவும் கீர்த்தி சுரேஷ் அண்ட் அனுபமா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இறைவன் என்ன கேட்டால் இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னும் இந்த சேனலில் நிறைய மூவி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வரப்போகுது. நியூ மூவி ரிவ்யூஸ், அண்டர்ரேட்டட் மூவி ரிவ்யூஸ், வேர்ல்ட் மூவி ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வீடியோஸ், இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வரப்போகுது. எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் ஹெல்ப்ஸ் மீ டு ரீச் அ வைடர் ஆடியன்ஸ். நன்றி.